கட் மைக்ரோப் இதை தான் இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இந்த கண்ணுக்கு தெரியாத கட் மைக்ரோப்ஸ் உங்களுடைய கட் ஏரியா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது தான் உங்களுடைய என்டையர் உள்ளே நடக்கிறதுக்கும் சரி, வெளியில் நீங்கள் காட்டுற எமோஷன்ஸ்க்கு சரி, இந்த கட் மைக்ரோப் தான் ரெஸ்பான்சிபிள். கட் மைக்ரோப்ங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது? பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, ஆர்கியா இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மைக்ரோப்ஸ். பாக்டீரியா மட்டும் குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. இந்த குட் பாக்டீரியாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ, இது நம்மளுடைய இன்டர்னலான டைஜஷன், மூட், கிளாரிட்டி, இது மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னலாக நம்ம காட்டுற எமோஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங், ஆர் இட் குட் பி ஈவன் எனர்ஜி தட் யூர் ஷோயிங். இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த கட் மைக்ரோப்ஸ் தான். இந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத கட் மைக்ரோவை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா, ஃபுட்டு எடுத்துட்டோம்னாக்கா 3 திங்ஸ் தாங்க கேட்குறது. அது ரொம்ப பாவம். அது கேட்குறது ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் கூட. எனக்கு நான் வளர்கிறேன். குட் பயோட்டிக்னா, ப்ரீபயோட்டிக்னா கார்லிக்கு ஆர் ஆனியன், ப்ரோபயோட்டிக் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ். ரெண்டாவது ஃபைபரஸ் ஃபுட்டு, கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோ. ஒரு 25% உன்னோட ஃபுட்டில் ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. மூணாவது அது கேட்குறது கெமிக்கல் இல்லாத ஜங்கை சாப்பிடு. இருக்கா அந்த மாதிரி? இல்லவே இல்லை. ஸோ கெமிக்கல் லேடன்ட் ஜங்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் யோர் கட் ஆல்வேஸ்.